இந்த இடத்துக்குள்ள என்ன ஒரே ஒரு ஒரு சூழல் செய்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு தான் என்னை புதுசு, என்னை இப்போ தான் பார்க்குறீங்க. எனக்கு உங்களை பழசு. நான் இங்கே வந்திருக்கவங்க எனக்கு நிச்சயமாக தெரியும். அது எந்த ஜென்மத்தில் நம்மளோட தொடர்புக்குரியவங்க, அது எதற்காக வந்திருக்கிறாங்க. அப்பா சொல்லி, அண்ணன் சொல்லி, தம்பி சொல்லி, நண்பர்கள் சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். அது இல்லை, என்னை சந்திக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதுக்கு ஒரு கணக்கு இருக்கும். அங்கே படுத்திருக்க அந்த அம்மாவும் அதுதான். யாரோ அந்த அம்மாவுக்கு முடியலை அப்படின்னு தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த அம்மாவுக்கு நமக்கு நிறையா அந்த செயல் வடிவத்துக்குள்ள ஒரு காரியம் இருக்கிறனால தான் சந்திப்பு இது நிகழுது. இது எதோடையும் காரணம் இல்லாமல் சந்திப்புகள்லாம் நிகழாது. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அதை நம்ம உணராதனால நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தரை போய் பார்க்குறோம், நம்ம ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர போகிறோம், இல்லை என்னன்னே சும்மா நம்ம வந்திருக்கிறாங்க, நம்ம சொல்கிறாங்க, போயிட்டு வருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லை. அது நீங்கள் எப்பயாவது ஒரு வாய்ப்பு கிடச்சி உணர்ந்தா அது வேற. அதுதான் அது ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம ரொம்ப சொல்கிறது, ஒரு வேலையை எடுக்கிறதே உணர்ந்து செஞ்சால் அந்த வேலையோட ரிசல்ட்டே வேறு. உணராமல் செய்கிறதுனால தான் எல்லாமே வெவ்வேறு மாதிரி போயிடுறது. நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளையாக பிறக்கிறா, நமக்கு ஒருத்தர் ஆம்பளை பிள்ளையாக பிறக்கிறான்னா, பக்கத்தில் இருக்கிற ஐயனாரோ கருப்புசாமியோ சிவபெருமானோ இல்லை பெருமாளோ அந்த பிள்ளையை கொடுத்துட்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த பிள்ளைக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குது. காரணத்தோடு தான் ஒரு குழந்தை. சில குழந்தை நம்ம குடும்பத்துக்கு உங்களுக்கு நன்மை செய்ய வரும், சில குழந்தை உனக்கு தீமை செய்ய வரும். தீமைன்னா என்னென்னா, உன்னை உணர்த்துறதுக்கு, உனக்கு துன்பங்கிற ஒரு வழியில் உனக்கு பெரிய உணர்வுகளை ஏற்படுத்துறதுக்கு வரும். இதுதான் ஒரு வடிவத்துக்குள்ளே உணர்ந்து செயல்படணும். அதெல்லாம் கணக்கு இருக்குது. கணக்கு இல்லாமல் ஒரு செயல் எங்கேயுமே நிகழாது. அது நீங்கள் யாராலையும் அது புரியாது. அவங்களுக்கு என்ன ஏதுங்கிறதெல்லாம் புரியாது. ஒரு பொதுவாக சும்மா சம்மந்தம் இல்லாத ஒரு பையனோ ஒரு பொண்ணோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கப்பட்டதெல்லாம் இல்லை. அது எல்லாம் முன்ஜென்மத்தோட தொடர்போடு தான் உங்கள் கூட பயணிக்கிற எல்லா பேருமே, உங்கள் நண்பரும் சரி, உங்கள் எதிரியும் சரி, எல்லாம் உங்களுக்கு முன்ஜென்மத்தோட தொடர்புக்குரியவர்கள் தான். அதை உணராதனால நம்ம அவங்கள வெவ்வேறு மாதிரியான ஒரு சூழலில் பார்க்குறோம். இப்போ உணர்ந்ததுனால என்ன ஆகுது, இந்த மலையோ இந்த இடமோ அழகாலாம் தெரியாது. உணர்ந்தவனுக்கு எது அழகு, ஏன் இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கோம், எதற்காக இந்த வேலைங்கிறது உணர்ந்தால் தெரிஞ்சிடும். அது மாதிரி ஒரு ஆப்போசிட்டில் ஒரு இந்தியா முழுக்க போகிறோம், ஒரு சமாதி இருக்குது, ஒரு ஆசிரமம் இருக்குது, முன்னாடி வாழ்ந்த ஒரு யோகி இருக்கிறார் அப்படின்னா யாருன்னு உணர்ந்தால் அது யாருன்னா ஏது, அதுக்கு என்ன தொடர்புன்னு தெரியும். சும்மா நம்ம ஏதோ வந்துட்டோம் ஒரு இன்சிடெண்ட்டாக, அங்கே வாங்கலே போய் அந்த கோயிலில் போய் நின்றுட்டு வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதுக்கெல்லாம் கணக்கு இருக்குது. இந்த பிறப்பு எடுப்பார், இங்கிட்டேருந்து ஒருத்தர் தியானம் பண்ணுவார், இங்கேருந்து ட்ராவல் பண்ணுவார், அங்கே ட்ராவலை முடித்து வரும்போது நம்ம சமாதிக்கு இங்கே உட்காந்து ஒரு வேலை செய்வாரெல்லாம் இருக்கும் கணக்கில். அதை உணர்ந்தவங்க தெளிவாக அந்த ஒரு வேலைகளை செஞ்சுட்டு போயிடுறாங்க. அதனால தான் நிறைய அந்த தீர்க்கதரிசிகள் நிறைய இடங்களில் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா, நிறைய பேரை நான் தியானத்தில் கண்டேன், நிறைய பேரை நான் ஒளியாக கண்டேன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அது உணர்தல் தான். நீங்கள் வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லுவார். இவரும் அதுக்கான விஷயங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளே உரையாடல் இருக்கும். அது மற்றவங்களால புரிய முடியாது. அந்த மாதிரி தான் அது வெறும் ஒரு ஞானிக்கு நடக்காது, சாதாரண மனிதனுக்கும் நிகழும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ புதுசாக ஒருத்தரை பார்க்க வர மாதிரியே பரவசத்தில் வர்றது தான் வேடிக்கை. புதுசெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி ரொம்ப பழசு. நீங்கள் நானும் ரொம்ப பழசு, ரெண்டு பேரும் ஆல்ரெடி சந்தித்தவங்க தான். அது உங்களுக்கு தெரியலை, அதனால அதை பற்றி உங்களால் அது விவாதிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். சும்மா நிறைய பேர் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக கூட வரலாம். அந்த பார்க்கலான்னு வந்தவங்க கூட தொடர்பு இருக்குது. அதனால தான் அது கூட விஷயம். அது கனெக்ட் ஆகிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகலாம். சமயத்தில் கனெக்ட் ஆக முடியாமல் கூட போயிடலாம். என்னைக்காவது உயர்ந்த தியானம் ஒருத்தர் கிடைக்கும்போது, ஏன் ஒருத்தரை சந்தித்த அவர் தியானத்தில் நல்லவராக இருக்கலாம், தியானத்தில் எதிரில் உள்ளவராக கூட இருக்கலாம். ஆனால் சந்திப்புக்கான காரணத்தை அது உங்களுக்கு உணர்த்தப்பட்டுரும். அது தெளிவாக ஒரு காலம் தெரியும். சில பேருக்கு இந்த பிறப்புலே தெரியுது, சில பேருக்கு நிறைய பிறப்பெடுத்து தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் அதுக்குள்ளே இருக்கின்ற செயல் வடிவம். அப்போ ஒருத்தர் ஒரு ஞானியாக இருக்கிறவர் ஒரு மனிதரை ஏன் ஃபோர்ஸ் பண்ண மாட்டுறாருன்னா, அவருக்கு தெரியும் அவனுக்கு சொல்ல வேண்டியதை, அவனுக்கு கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுப்போம். அவனை அதுக்கு மேலே கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா அவன்கிட்ட அந்த உணர்வும் தன்மை வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். அப்போ அவன் உணர்ந்துக்கிட்டு வரட்டும், நம்ம அவனை போய் ரொம்ப இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் அதோடைய
செயல் வடிவமாக இருக்குது. அதை நீங்கள் அவசியமாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை, கொஞ்சோண்டு உணர்ந்த போதே நான் தான் கடவுள்னுறாங்க. அப்புறம் இந்த பொதுவாக என்னன்னு சொல்கிறேன்னா, ஆன்மாங்கிறது என்னன்னா அதுதான் கடவுள். அப்போ கடவுளை ஒருத்தர் அடையணும் அப்படின்னா இந்த 6 ஆதாரங்கள்லாம் கடந்தால் தான் கடவுளை போய் பார்க்கவே முடியும். 6 ஆதாரங்கள் ஒரு மனிதன் தொடர்றதெல்லாம் அவ்வளோ சாமானிய காரியம் கிடையாது. வார்த்தைக்காக நம்ம யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் பேசலாம். 6 ஆதாரங்களை தொடணும்னா அது நேரடியாக மின்சாரத்தை தொடுற மாதிரி. 6 தொட்டுட்டு 7 தொடுறது இருக்குல்ல, அது அதுக்கு மேலே. அதனால இதெல்லாம் தொடாமல் ஒரு விஷயத்தை பெற முடியாது. அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த உண்மை தத்துவத்தை ஒரு தீர்க்க தரிசியாக இருந்து 3 காலத்தையும் உணர முடியாது. இந்த காலம்னு 3 காலம்னு பிரிக்கிறது என்னன்னா, இப்போ ஒவ்வொரு அந்த சுழற்சியில் இருக்கிற ஒவ்வொரு செயலையும் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த காலத்தில் இப்போ நிகழ்வுகள்ற இப்போ இந்த சூழலில் இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ ஓரளவு இந்த காலத்தை பற்றி எனக்கு தெரியலைன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதை கொடுக்கணுமோ அதை மாற்றி இன்னொரு 6 மாதம் கழித்து கிடைக்க வேண்டியதை இப்போ கொடுத்துருக்குன்னா அது காலத்தை தெரியாமல் நான் கொடுக்கறதுன்னு அர்த்தம். அப்போ காலத்தை தெரிஞ்சிச்சுன்னா இந்த டயத்தில் இந்த ப்ரெசண்டில் எதை கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் கொடுக்கணும். 6 மாதம் கழித்து அவன் வேற ஒரு இடத்துல வேற ஒருத்தட்ட அந்த பொருளை வாங்கிக்குவான்னா அப்போ காலம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த காலத்தை எப்படி தெரியணும்னா, இந்த 6 ஆதாரங்களை உள்ளே இருக்கிற தரவாக அந்த தியானத்திலிருந்து ஒருத்தன் முன்னேறி போனால் மட்டும்தான் அந்த ஆன்ம நிலையை ஆன்மாவாக அந்த மாறி ஒரு பெரிய வேலையை செய்ய முடியும். அந்த ஆன்மாங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். தியானத்துக்குள்ள அந்த முழுமை அப்படிங்கிறது ரொம்ப பயங்கர காலதாமதத்தோட, ரொம்ப நிதானத்தோட, ரொம்ப பெரியவங்களுடைய நல்ல ஒரு வழிகாட்டுதலில் வழி நடத்தி இந்த பிரபஞ்சமே அது ஒரு நல்ல செயலாக கிடைக்கப்படுற செயல். அது அவ்வளோ சாமானியமாக நிகழாது. ஒரு 6 ஆதாரத்தை ஒருத்தர் கடக்க போகிறாரு, 6 ஆதாரத்தை ஒருத்தர் தொட போகிறாருன்னா அவர் இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய வேலை செய்ய வந்திருக்கிறவர்னு அர்த்தம். நம்ம ஊரில் சும்மா உட்காந்து ஒரு குளத்தங்கரையிலேயே ஆத்தங்கரையிலேயே ஒருத்தர் தியானம் பண்ணி 6 ஆதாரத்தையும் நான் கடந்துட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன்னு தியானத்தென்றில் யாராவது ஒரு மாணவர்கள் சொல்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. இயற்கையாகவே இந்த பஞ்சபூதங்களில் இந்த ஒட்டுமொத்தமான பிரபஞ்சத்தில் 6 ஆதாரங்களை நோக்கி ஒருத்தன் போகிறான்னா அவன் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒன்று இந்த மக்களுக்கு பணி செய்ய வந்தவனாக தான் இருக்கும். அப்போ அந்த வேலையை பணி செய்ய வர்றவனுக்கு தான் அந்த சூழல் வழியிட்டு அவனுக்கான அந்த வேலையை செஞ்சு கொடுக்கும். அப்போ தான் அவன் அந்த செயல் வடிவத்தை பெற முடியும், அந்த செயல் வடிவத்தை பண்ண முடியும். செயல் வடிவத்தில்னா இங்கே எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கும். ஒரு ஞானி கூட ஏமாந்து போயிடுவான் பிரபஞ்சத்துக்கிட்ட. எத்தனை தலைகளாக நின்று தண்ணி குடித்தாலும் இந்த பிரபஞ்சம் நினைச்சாதான் அந்த மரப்பை எடுத்து ஒரு செயல் வடிவத்தை காட்ட முடியும். இந்த நெற்றிக்கண்ணை பற்றி எழுதப்பட்டிருக்கிற, இந்தியாவில் எழுதப்பட்டிருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்லையும், குண்டலினி சக்தியை பற்றி எழுதப்பட்டிருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்லையும், 6 சக்கரங்களை பற்றி எழுதப்பட்டிருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்லையும் நிறைய வெவ்வேறு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எழுதியிருப்பாங்க. அதுக்குள்ளேருந்து அனுபவ ரீதியாக பார்த்தவங்க சொல்லிக்கிறது, அந்த எழுதுறதுங்கிறது அதோடைய வடிவம். பார்த்தவர் மேக்சிமம் எழுதுறத தவிர்ப்பார். அவர் சொல்கிற விஷயத்தை கூட இருக்கிறவங்க குறிப்பெடுத்து அந்த செயல் வடிவத்தை பண்ண முடியும். மேக்சிமம் அதை அப்படியே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு கிடைக்கப்படணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தோட அனுமதி இருந்துச்சுன்னா அது தத்துருவமாக எழுத்தாக உருவாகும். அது இல்லைன்னா அதுவும் உருவாகாது. இப்போ நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் ஆன்லைனில் எடுத்து இவர் இந்த நெற்றிக்கண்ணை பற்றி இதை எழுதியிருக்கிறாருன்னு கேளுங்க, அதை பற்றி நான் சொல்கிறேன். அவர் அதை நோக்கி பயணிச்சாரு, அவருடைய புரிதல்லேருந்து ஒன்று எழுதியிருக்கிறார். அப்படித்தான் இருக்கான்னா சத்தியமாக இல்லை. ஒவ்வொருத்தருடைய இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் பாயிண்ட்லேருந்து இந்த பிரபஞ்சத்தை பார்க்குறீங்க, உங்கள் பாயிண்ட்லேருந்து ஒரு குருவை பார்க்குறீங்க. உங்களுக்கு தியானத்துக்கும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த படிப்பனை எல்லாத்தையும் ஒரு ஒப்பீடில் வச்சு நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க.
இப்போ நீங்கள் கீதையை உங்கள்கிட்ட கொடுத்து இதுக்கு ஒரு விளக்குரை எழுதுனா நீங்கள் ஒரு விஷயத்தில் எழுதுவீங்க. இப்போ என்கிட்ட கீதையை கொடுத்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்தில் எழுதுவேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தையும் கொடுத்தா ஒவ்வொரு விஷயத்தில் எழுதுவாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளே எழுதுனா இதை எதை எடுத்துக்கிட்டு போய் மக்கள்கிட்ட போய் பயன்பாட்டு கொடுக்கறது? நீங்களே சொல்லுங்கள். எதை மக்கள் பயன்பாட்டில் கொடுக்கறது? இங்கே மாணவர்கள் குறைவு, குருக்கள் தான் நிறையா. இந்தியா முழுக்க கற்றுக்கணுங்கிற மாணவர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. குருவாக இருக்கிறவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, குருங்கிறது பட்டம் கிடையாது. இது ஒரு யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் கொடுக்குற பட்டம் கிடையாது. குருங்கிறதெல்லாம் அடைய முடியாத, அது அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல், செயல். ஏதோ ஒரு சூழல்லாம் பயன்படுத்த முடியவே முடியாது. நெருப்பை நம்ம மேலே அள்ளி ஊற்றிக்கிற மாதிரி தான் குருங்கிறது. அடைந்தால் அது இயற்கையாக தானாக அது வெளிப்படுற விஷயம். அது தானாக வெளிப்படுறது. ஒரு மேகம், கருமேகம் அங்கே ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இங்கேருந்து அந்த காற்றில் நகர்ந்து போகுதுன்னா இந்த ஊரில் இல்லைனாலும் அடுத்த ஊரில் மழை பெய்யும். அந்த கருமேகம் மிஸ் ஆகாது. ஆனால் அது நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல அந்த காற்றோட சுழற்சி கம்மியாகும் போது ஒரு ஈர்ப்புத்தன்மை பூமியிலேருந்து வரும்போது அந்த இடத்துல மழை பொழிவை கொடுக்கும். அதே மாதிரி தான் ஒரு குருவாகப்பட்டவரும் அந்த கருமேகம் மாதிரி பல நாள் பல சூர்வத்தில் போனாலும் அவர் எங்கே இருந்து ஒரு வேலை செய்யணுமோ அதை பிரபஞ்சம் காட்டி கொடுத்தா தான் செய்ய முடியும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மனிதர் கையை பிடிச்சிட்டு போய் ஒரு குருவை காரில் ஏற்றி விடுறதுக்கும் அந்த சூழலை பிரபஞ்சமே வழிகாட்டி அங்கே உட்கார வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது தானாக நடக்கணும். அப்போ குருங்கிறது, தியானங்கிறது, இந்த சுவாசங்கிறதுலாம் இயல்பாக அது சித்தியாகணும். அதான் இறை சித்திங்கிறது, அதுதான் பிரபஞ்சங்கிறது. ஒரு தனி மனிதனால ஒரு செயல் வடிவத்தை என்னன்னா, இப்போ எவ்வளோ பெரிய செயல் வடிவத்தை இருந்தாலும், நம்ம எவ்வளோ பெரிய குருநாதர்கள், எந்த குருநாதராக இருந்தாலும் அந்த காலத்தை உணர்ந்து தான் உங்ககிட்ட ஒரு பொருளை கொடுக்க முடியும். உங்கள் மேலே அன்பு பற்றுள்ள ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோம்னா அது எது வரைக்கும் அந்த ஆன்மாவுக்கு போகுமோ, அந்த ஆன்மா எதை அடையணுமோ அது மட்டும்தான் அடையும். அதுக்கு மீறி ஒன்றும் அங்கே நடக்காது. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ பணி செய்யும் போது கண்டறியாமல் பணி செஞ்சா ஒன்னால நீயும் பாதிச்சா அவரும் பாதிச்சாரு அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு 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 நிதானமான விஷயம் என்னன்னா, ஒரு கிளாரிட்டி என்ன எங்கன்னா, பிரபஞ்சம் டிக்ளேர் பண்ணும் நீ வேலை செய்யணுமா, நீ எதை பேசணும். இப்போ நம்ம பேசுகிறோம்னா, ஒரு தலைப்பையோ ஏதோ பேசுகிறோம்னா நமக்கு எப்படி தெரிஞ்சிடும், என்ன அடிப்படையில் ஆதாரத்தில் ஒரு விஷயத்தை பேசிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? புத்தகத்தில் எழுதின 10 வார்த்தைகளை எடுத்துகிட்டு போய் மனிதர்கள்ட்ட போய் கொடுத்துட முடியுமா? இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு ரகசியத்தை காட்டி கொடுத்து அது அசிரி ரீதியாக அது ஒரு செயல் வடிவத்தில் வழிகாட்டி அது சொன்னால் மட்டும்தான் நம்ம பண்ணிட முடியும். நாம யூகத்தில் ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அந்த மாதிரி எல்லாம் நிகழவே நிகழாது. அது ரொம்ப முக்கியமாக அது வேணும். அது ஒரு இடத்துக்குள்ள அதுதான். இப்போ ஒருத்தர் பணி செய்கிறாரு, அவர் திடீர்னு தியானத்துக்குள்ளே சமாதியில் போயிடுறாரா, இல்லை அவருக்கு சமாதிக்கு போகணும்னு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கான்னு பார்க்கணும். ராமகிருஷ்ணர் தியானம் பண்ணிக்கிட்டே சமாதியாகி போயிட்டாரா, இல்லை அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு வந்துச்சா? அப்படின்னா அந்த உள் உணர்வுகள் எதை காட்டுது அப்படின்னா, அந்த உணர்வுகளை தான் ஆன்மாவாக காட்டுறாங்க, அதை தான் பிரபஞ்சமாக காட்டுறாங்க. அப்போ அந்த வழிகாட்டுதல், அந்த செயல் வடிவத்திலிருந்து தான் ஒரு மனிதனுடைய பணி இருக்கு. அப்போ ஒரு வடிவத்துக்குள்ள தான் அமைதியாக தான் நிதானமாக இப்படி இருந்தால் கூட திடீர்னு ஒரு ஆன்மா உள்ளேருந்து என்ன சொல்லும், வந்திருக்கான் பாரு, அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணு, அவனை தெரியலையா உனக்கு, நல்லா கவனிச்சு பாரு அப்படிங்கிற அந்த 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 விஷயத்தை எங்கேருந்து ஒருத்தர் கிடைக்கப்படுது. இந்த வளர்ச்சி எப்படி அடையும்? இந்த வளர்ச்சியை அடைய வைக்கிறதுக்கு மெயின் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெட்ட வெளியில தான் இருக்கு. அப்ப செயற்கையா எந்த குருநாதர்களாலையும் குருமார்களாலையும் இதை கொடுக்க முடியாது. அது நினைத்தாதான் முடியும். நம்பிக்கை அடிப்படையில் ஒரு வேலை செய்யறதுங்கிறது வேற,
ஆனால் தானாக இயற்கையாக நடக்கிறதுங்கிறது வேற. அது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம காலங்காலமாக நிறையா தியானத்தில் ரொம்ப ஈஸியாக இப்போ 6 சக்கரம் பல பல இறை ரகசியத்தெல்லாம் ரொம்ப ஈஸியாக எளிதாக விவாதிக்கிறாங்க, பேசுகிறாங்க. அந்த மாதிரி நடைமுறை வாழ்க்கையில் அவங்க சாதிக்கிறாங்களா, சாதிச்சாங்களான்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். நீங்கள் எத்தனை குரு வேணால், எந்த குருவை வேணாலும் எடுத்துகிட்டு வாங்க, என்ன அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒன்று பார்த்ததை மட்டும்தான் எழுதியிருக்காங்களே கொஞ்சம், அதுதான் பிரபஞ்சமா, அதுதான் வெட்ட வெளியா, அதுதான் நிஜமான இல்லை. அவ்வளோதான் விஷயம். யோகியின் சுயசரிதையில் அவர் யோகானந்தர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு புக் எழுதியிருக்கிறார். இப்போ நாம ஒரு புக் எழுதுறோம்னா ஏன் பாயிண்ட்லேருந்து ஒரு புக் எழுதுறேன்? இந்த பிரபஞ்சங்கிறது ஒவ்வொரு வினாடியும் வளரக்கூடியது. நான் எழுதி முடிக்கிற காலம் அந்த அடுத்தது ஒரு 20 நாள் 25 நாள் கேப்பில் இந்த பிரபஞ்சத்தோட தன்மையில் வேற ஒரு வடிவம் நிற்கும். புக் எழுதப்பட்ட நிறைய துறவிகள், நிறைய பேர் எழுதி முடிச்சுட்டு ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னொரு வேற ஒரு விஷயத்தை உணர்த்தும். இப்படியெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கின்ற இறை ரகசியமா, இறை மறைப்பா, அப்படியான ஒரு வடிவத்துக்குள்ளே இருக்குது. நிறைய பேருக்குள்ள என்ன அங்கே குறைய குழப்பம் இருக்குன்னா, நான் இது என்னுடைய பாயிண்ட்லேருந்து எனக்கு உணர்த்தப்பட்டதை நான் எழுதியிருக்கேன், சொல்லியிருக்கேன் மட்டும்தான் சொல்லணும். இதுதான் பிரபஞ்சத்தில் இருக்குன்னு டிக்ளேர் பண்ண முடியாது. இருக்குல்ல, அதுதான் நம்ம சொல்கிறோம். யாரை நாளைக்கு நீங்களே ஒரு அனுபவம் பெற்றாலும் இது என்னுடைய அனுபவம், நான் பார்த்த அனுபவம், அது 10 பேத்துக்கு பயன் அடிக்கட்டும், அது யாரோ ஒரு விஷயம் செய்யட்டும், அப்படிங்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இது தாங்க இருக்குது அப்படின்னு டிக்ளேர் பண்ண முடியாது.